மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. மலைக்கு ஓடுவே, ஜீவனுள்ள ஆண்டவர் சத்தம் கேட்பே. ஜீவன் தப்ப மலைக்கு ஓடுவே, ஜீவனுள்ள ஆண்டவர் சத்தம் கேட்பே. சமபூமியில் நான் நிற்பதில்லை, சமபூமியில் நான் நிற்பதில்லை. உலகத்தை திரும்பி நான் பார்ப்பதில்லை, உலகத்தை திரும்பி நான் பார்ப்பதில்லை. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. மகிமையின் பிரசன்னம் என்னை மூடுமே, மகிமையின் பிரசன்னம் என்னை மூடுமே. முகமுகமாய் நான் பேசிடுவே, முகமுகமாய் நான் பேசிடுவே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. மலைக்கு சென்றிடுவே, மனம் புதிதாகி வாழ்ந்திடுவே. மலைக்கு சென்றிடுவே, மனம் புதிதாகி வாழ்ந்திடுவே. தேவ தரிசனம் பெற்றிடுவே, தேவ தரிசனம் பெற்றிடுவே. இறங்கி சென்று சேவை செய்வே, இறங்கி சென்று சேவை செய்வே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலையும் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை அவருடைய பாதையில் நடத்தி ஒரு குறையில்லாமல் நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்த்தால் அங்கு ஒரு ராஜாவை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தன் வழிகளை நேராக்கி தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தான். ஆகவே கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினாராம்.
பலப்படுத்தினாரா, தன் வழியை நேராக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா? வழியை நேராக்க முடியுமா? நம்ம சில சமயம் விரல் தலைமுடி அப்படியே கீழே விழுந்துருது, வளைஞ்சிருது, கை கால்கள் வளைஞ்சிருது, பெண்டாயிருது. அது ஸ்ட்ரைட்டாக நிறுத்த முடியாது. பல வேளைகளில் நம்ம அப்படித்தான் தேவனுடைய காரியங்களில் நம்ம நேர்மையாய், நீதியாய், நிதானமாய் நடக்காமல் அப்படியே வளைந்து கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்று சொல்லுகிறார். அவைகளுக்கு உங்களை விளக்குங்கள். பேதுரு கூட ஆதி சபையில் முதல் பிரசங்கத்தில் தான் சொன்னார், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி கோணலும் பெண்டும் வழி விலகி மனம்போன போக்கிலே போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம இருதயத்தை நேராக்கணுமா? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த இருதயத்தை நேராக்க எங்கே போய் ரிப்பேர் பண்ணுவது? யார் நம்மளை சரி பண்ணுவது? இன்றைக்கி நெஞ்சு வலி வந்தால், ஹார்ட் அட்டாக் வந்தால் பைபாஸ் பண்ணணுன்றாங்க, ஆஞ்சியோ பண்ணணுன்றாங்க, ஸ்டென்ட் வைக்கணுன்றாங்க. அப்படி வச்சாலும் இன்னும் மாத்திரை மருந்து சாப்பிடணும். ஆனால் தேவனுடைய கிருபை, இரக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும் போது அவன் வாழ்க்கையை, அவன் வழியை, அவன் இருதயத்தை ஆண்டவர் நேராக்குறாராம். எங்கெங்கே வளைஞ்சு, எங்கெங்கே நிமிர முடியாமல், எங்கெங்கே தலை குனிந்து அவமானப்பட்டவனோ அந்த காரியத்தில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி பலப்படுத்துகிறாராம். இப்படித்தானுங்க யோசபாத்து ராஜாவுக்கும் கூட ஆண்டவர் செய்தார். நல்ல ராஜா. அந்த ராஜா யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ஆயுதம் எடுக்காமலே ஆண்டவரை, கர்த்தரை பாடுங்கள், கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் துதிக்கவும் செய்து எதிரிகளை அழித்தார். ஆனால் அந்த ராஜா ஒரு சின்ன தப்பு பண்ணான். இஸ்ரவேல் ராஜாவோடு, கர்த்தரை நம்பாத அந்த மனிதனோடு கூட்டணி அமைத்து கொண்டு மாறுவேடத்தில் போய் யுத்தம் பண்ணுறான். அங்கே எதிரிகள் அவனை சுற்றிட்டாங்க. இவன் தான் இஸ்ரவேல் ராஜா, இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் யோசபாத் கர்த்தரை கூப்பிட்டு அபயமிட்டானான். ஆண்டவர் கிருபையாய் இறங்கி காப்பாற்றினாராம். ஏன் காப்பாற்றினன்றதை ஆண்டவர் அந்த யோசபாத்துக்கு சொல்கிறார். 2 நாளாகமம் 19:3 நாம் பார்க்கும் பொழுது, ஆகிலும் நீ விக்கிர தோப்புகளை அகற்றி உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நேராக்கினபடியால் உன்னை காப்பாற்றின. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? விக்கிர தோப்புகளே அகற்றினான தேசத்தில், இருதயத்தை நேராக்கினானா. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாசு. அப்படி செஞ்சதுனால அவனை கொல்ல சூழ்ந்திருந்த அந்த படைகள் அப்படியே விலகினது. இருளின் அந்தகாரத்திலிருந்து யோசபாத்து தப்பு வைக்கப்பட்டாரா. இதாங்க நேராக்கிறது, நம் வழியை செவ்வைப்படுத்திக்கிறது. அதனால் இவங்க சொல்லலை, அவங்க சொல்லலை, அது சரியில்லை, அப்படி இல்லை. நம்ம வழியை செவ்வையாக்கும் போது கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி நம்மளை ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்துகிறார். அதற்கு தாங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து செவ்வைப்படுத்தி நீங்கள் உங்கள் வழியை நேராக்குனின்னு வைங்க, கோணலும் மாறுபாடுமான நஷ்டமான இழப்புகள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை அற்புதமாக நீதியின் பாதையில் நடத்தி தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத கலக்கங்களுக்கு, பயத்துக்கு உங்களை நீங்களாக்கி தப்புவித்து இந்த நாளில் உங்களை அற்புதமாக நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் தங்கள் இருதயங்களையும் வழிகளையும்
தேவனுக்கு முன்பாக நேராக்கி ஆசீர்வதிக்கப்பட்டு தங்களை தாழ்த்தி நடந்தார்களோ அவர்களை எல்லாம் நீ உயர்த்தி இருக்கிறீரே. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி நேராக்குகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் இறங்கட்டும். ஆண்டவர் அவங்க தொழிலையும் கையிட்டுச்சர வேலையும் வருமானத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய படிப்பில் நம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே நீர் உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தடைகள் யாவும் மாறட்டும், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் சட்டையின் நிழலில் வைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் பாருங்க. இரவு 9 மணிக்கு வருகிற கர்த்தாவே நீ கைதூக்கி விடுகிற நிகழ்ச்சியும் பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.